ரேப் அகாடமி. எஸ், உங்களுக்கு கரெக்ட்டா தான் கேட்டுச்சு. ஆன்லைன் ரேப் அகாடமி. இது ஆன்லைன்ல இருக்கிற ஒரு குரூப். டெலிகிராம், டிஸ்கார்ட் இந்த மாரி ஆப்ஸ்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, அதில லிங்க் மூலியமா நெறைய பேர் ஜாயின் பண்ணி, அதில அவங்க டிஸ்கஸ் பண்ற விஷயங்களெல்லாம் வந்து வெளிய சொல்லவே முடியல. அந்த மாரி ரொம்ப கேவலமான விஷயங்கள பத்திலாம் அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிறவங்கலாம் டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள பத்தி தெரிஞ்ச உடனே, அந்த குரூப்ல இருக்கிற யாருமே மனுஷங்களே கிடையாது. அவங்கள வந்து மிருகங்கள் கூட கூட ஒப்பிட முடியாது. இஸ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரியேச்சர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே தப்பு அப்படின்னு தோணவே இல்ல. அந்த குரூப்ல அவங்க டிஸ்கஸ் பண்ற சில விஷயங்கள பத்தி சொல்றேன். வுமன எப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்றது, அவங்கள வந்து தப்பா பார்க்கறது வந்து தப்பே கிடையாது. அவங்கள வந்து பேட் டச் பண்றது வந்து தப்பே கிடையாது. ஈவன் அவங்கள ரேப் பண்றது கூட தப்பே கிடையாது. வுமனுக்கு வந்து மயக்க மாத்திரை குடுத்து அவங்கள வந்து இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வுமன எப்படி ரேப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி அந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி குரூப்ஸ்ல வுமன்ஸோட லீக்டு வீடியோஸ் நெறைய ஷேர் பண்ணப்படுது. இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து இந்தியாக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஆனா யாருக்கும் தெரியல. இந்தியாக்குள்ளேயும் பல டெலிகிராம் குரூப்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் குரூப்ஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுல லட்சக்கணக்கான வுமன்ஸோட லீக்டு வீடியோஸ் இன்னமும் சர்க்குலேட் ஆயிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் இங்க பேசுவாங்கல்ல, ஏன் நானுமே பேசியிருக்கேன், கடுமையான தண்டனைகள் கொண்டு வந்துட்டா இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படி ஆன்லைன் ரேப் அகாடமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்ததுக்கப்புறம் கடுமையான தண்டனைகள் மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஒருத்தனுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுத்துட்டீங்க, இன்னும் ஒரு 4 பேருக்கு பயம் வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு உமனை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எந்த விஷயமும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இங்கே நிறைய பேர் பேசுறதே கிடையாது. இங்கே ஸ்கூல் குழந்தைங்க எல்லாருமே இன்ன வரையுமே அந்த செக்ஸுங்கிற அந்த 3 எழுத்து வார்த்தை வந்து என்னமோ ரொம்ப வந்து தப்பான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தவிர யாராவது கிளாஸில் அந்த வார்த்தையை சொல்லிட்டா கூட, செக்ஸுங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்கப்பா அப்படி இப்படின்னு அதை பற்றியே வந்து ரொம்ப இதாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே நிறைய பார்த்துருப்போம். அதுக்குன்னு வந்து நான் சின்ன குழந்தைங்களுக்கு போய் அந்த செக்ஸுங்கிற விஷயத்தை பற்றி விளக்கி சொல்லுங்கலாம் சொல்லி வந்து சொல்லலை. நாளைக்கு உங்கள் குழந்தை வந்துட்டு செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்குது அப்படின்னா, என்னடா இந்த வார்த்தையில உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த குழந்தைய வந்துட்டு திட்டி அமிச்சிட்டிங்க அப்படின்னா, அவள் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்கும், அவன் ஒரு படத்தை எடுத்து நீட்டுவான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதே அந்த குழந்தைய உட்கார வச்சு செக்ஸ்னா வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேலை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த செக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குமா, இல்லை அந்த குழந்தைக்கு இது ஒரு தப்பான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி திட்டி அமிச்சிட்டிங்கன்னா அது ஒரு கரெக்டான விஷயமா இருக்குமா? ஸோ இங்கே பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒருத்தங்க ஃபீலிங்ஸ் எப்படி மதித்து நடந்துக்கணும், ஒருத்தங்களை வந்து மனுஷனாக பார்க்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூல்லையும் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அடிப்படையிலேருந்தே நிறைய விஷயங்களை வந்துட்டு புரிய வச்சு சொல்லிக் கொடுத்து அவங்கள வளர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லாமல் நம்மளால் வளர்க்க முடியும்.